இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள்லாம் விற்பனைக்கு தாங்க வந்திருக்கு. இவங்களும் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஆடு வளர்க்குறவங்க தான். அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆடெல்லாம் வந்து விற்று கொடுக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இவங்களுமே எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான். எங்களுக்கு விற்று கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எது பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. இது வந்து எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்கள் வந்து சும்மா தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருனால சரி நம்ம இந்த வீடியோ எடுத்து போடுவோம், கேட்குறவங்க வந்து வாங்கிட்டு போட்டோம் அப்படின்றக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள், எங்களை மாதிரி தான் இவங்களும் வந்து ஆடு வளர்த்துட்ருக்காங்க. என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இந்த ஆடுகளை பற்றி பார்த்துடலாமா? இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா எங்கள் ஆடுகள் மாதிரி தான், மேய்ச்சலுக்கு வந்து போயிட்டு வர ஆடுகள் தான். நீங்கள் சாதாரணமாக வந்து வேப்பங்குலை கட்டினாலே வந்து ஆடுகள் வந்து தின்னும். அதாவது வேப்பங்குலை விட ஒரு 2 குலை சேர்த்து கட்டினாலே போதும். பாருங்கள், ஆடு வந்து நல்லா தரமாகவே இருக்குது. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான். இதுவுமே வந்து நல்லா வந்து மேய்ச்சல் முறையில் நல்லா போயிட்டு வரனால நல்ல ஆடுகள் தான். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா அவங்களும் வந்து இப்போ நாங்கள் வளர்க்குற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சுற்றி இருக்க கிராமத்துலலாம் வளர்த்துட்ருக்காங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா சரி இந்த ஆடை வந்து எதுக்காக விற்கிறாங்கன்னா, இப்போ வந்து நிறைய இருக்குது, அதாவது பணம் நிறையா இருக்க வீட்டில் என்ன செய்வாங்க, அந்த பணத்தை வந்து செலவழிப்பாங்க. எங்களை மாதிரி யாருங்க வந்து ஒரு அவசர தேவைக்குன்னா நாங்கள் ஆடுகளை விற்க தான் செய்வோங்க. ஏன்னா வந்து சும்மா நம்ம ஏதோ ஒரு பண தேவைக்காக நம்ம விற்கிறோன்னு சொல்லி கூட நினச்சிக்கோங்களேன். அதுக்காக தான் இவங்களுமே ஒரு அவசர தேவைக்காக தான் அவங்களோட தேவைக்காக அவங்க வந்து விற்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஆடு வந்து பாருங்கள், இந்த ஆடை வந்து யாராவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. அவங்க அவசரமாக வந்து பணம் தேவைக்காக தான் இந்த ஆடை வந்து விற்க சொல்லி எங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. நாங்களுமே வேணாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். இருந்தாலும் சரி நான் ஒரு அவசரத்துக்கு தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஏழைகளோட ஏடிஎம் எது தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக வந்து இந்த ஆடு தாங்க. அது எங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ஏடிஎம்னு சொன்னாலே இந்த ஆடு தான். ஏன்னா ஒரு அவசர தேவை, ஒரு சீக்கிரம் ஒரு அர்ஜெண்ட்டாக எதுக்கும் பணம் தேவைன்னா ஒரு ஆடை ஒரு குட்டியை கூட விற்று அந்த காசை வந்து செலவழிச்சிக்கலாம். இதுதான் வந்து ஏழைகளான ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு அவசர தேவை, இப்போ அவசரமாக வேணும் அப்படின்ற ஒரு மருத்துவ செலவுனாலும் சரி, எந்த செலவுக்குனாலும் சரி, ஒரு ஆடு இல்லாட்டினா குட்டிகள் இருந்தால் வந்து விற்று இதை தான் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். இது என்னடா நொண்டிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த ஆடை வந்து மேய்ச்சல் முறைக்கு போயிட்டு வரனால அந்த ஆட்டுக்கு வந்து முள் குத்தி இருக்கும். அதை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இயற்கை வைத்திய முறையில் வந்து எல்லாருமே வந்து சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா முக்கால்வாசி இங்கே வந்து இயற்கையாகவே வளர்க்குறனால பார்த்திங்கன்னா எல்லா ஆடுமே வந்து கறிக்கு வந்து நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வருஷம் 1 கிலோ வந்து 1500 வந்து விற்ற கறி, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1200 1300 ரேஞ்சு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், எல்லா ஆடுகளும் நல்லாவே பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆடு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து வீடு வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். சப்போஸ் சின்ன ஆடு பெருசாக தெரியலாம், பெரிய ஆடு சின்னதாக தெரியலாம். அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே ஒரு ஆடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பொருள் கிடையாது, ஒரு உயிர். அதனால் வந்து இதை நேரில் வந்து வாங்கிட்டு போகிறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தாங்க படுது. தேவைப்படுறவங்க ஒரு ஆட்டு பண்ணைக்கு மொத்தமாக எனக்கு வந்து இப்போ ஒரு 20 ஆடு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஆடை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரே தொழுவில் இருக்க ஆடு வந்து ஒன்றோட ஒன்று வந்து சண்டை போடாது. அதே ஆடு இருக்கிறனால அது வந்து ஒன்றோட ஒன்று மேய்ச்சலுக்கும் நல்ல முறையில் வந்து போயிட்டு வரும். இதை வந்து மேய்ச்சல் முறைக்குனாலும் சரி, நீங்கள் வந்து அடுத்து உள்ள பண்ணைக்குள்ளே வளர்க்குறனாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து இதாகும். ஆடு பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும் வளர்க்கக்கூடியது அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து அது ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அதனால தான் வந்து சொல்கிறேன், மொத்தமாக நீங்கள் வாங்கிட்டு போனால் உங்களுக்கு ஒரு பண்ணை புதுசாக ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு மொத்தமாக வேணும் ஆடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க. இது வந்து நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா ஆடுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா கொலை கடிக்கிற ஆடு தான், நல்ல ஆடுகள் தான். அவங்க வந்து ஒரு அவசர பண தேவைக்காக தான் வந்து இந்த ஆடுகளை வந்து விற்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க.
வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்ல நினச்சாலும் கமெண்ட்டுக்கு கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். என்னடா இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. மறுபடியும் அதாவது நாங்கள் மறந்துட்டோம், சில பேர் காலை வந்து நாங்கள் பேசுகிறதுக்கு மறந்துட்டோம். அதனால் வந்து நீங்களே திரும்ப மறுபடியும் வந்து கொஞ்சம் கூப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் இங்கே எங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த வேலைகளும் இருக்கிறதுனால அங்கே மருந்தடிக்க, களை எடுக்க அந்த வேலைகள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் மாடுமே எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு 3 கன்றுக்குட்டி வேறு இருக்குது. அதையுமே வந்து பார்த்துக்கணும். ஆடுகளுக்கும் வந்து கொலை கொண்டு வரணும். ஆடுகளையும் கிட்டத்தட்ட 70-80 ஆடுகிட்ட இருக்குது. அந்த ஆடுகளையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் யாரும் பண்ணியிருந்தீங்கன்னா எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்ப பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்களே தயவுசெய்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நாங்களே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். எல்லாருமே ஆடு குட்டி எல்லாமே வந்து கேட்குறவங்க இப்போ இன்றைக்கி போடுறோன்னா இந்த ஆடு வந்து ஒரு 2 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாராவது வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து வாங்கிட்டு போக பாருங்கள். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வந்து 2-3 பேர் கேட்கும்போது யார் நீங்கள் வரீங்களோ அவங்களுக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும். எல்லாராலுக்கும் உடனே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. அதே மாதிரி கெடாயாக வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. கெடாயாக கேட்குறவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். ஏன்னா வந்து பொம்மரையும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டு போனால் தான் அதில் ஒரு நல்லது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆடு வளர்த்தவங்களுக்கே தெரியும், பொம்மரையும் கெடாயும் சேர்ந்து வாங்கிட்டு போனால் தான் அதுக்குரிய இது வந்து இருக்கும். அதனால் வந்து 2மே வந்து சேர்ந்து வாங்கிட்டு போகிறது நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் பால் குடிக்க எல்லாம் சேர்த்து தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆடுகளை நல்லா பார்த்துக்கோங்க. தேவைன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு வியாபாரிகள்லாம் தெரியும். அவங்கக்கிட்ட விற்கிறதோட உங்களை மாதிரி சம்சாரிக்கிட்ட விற்கிறது எங்களுக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா எங்கள் ஆடு வந்து எங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட போய் வளர்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால தான் உங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட போய் சேரணுங்கிறக்காக இதை ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம மாதிரி வளர்க்குறவங்கன்னா நல்லா வளர்ப்பாங்க. வியாபாரிகள்னால் அது கறிக்காக தான் வந்து கொண்டு போவாங்க. கறிக்காக கொண்டு போவாங்க. மற்றபடி அப்புறம் வேறு இடத்துலையும் கூட விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து எந்த இதுவுமே நாங்கள் ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து அதாவது ஆடு விற்கணும் அப்படிங்கன்னா வீடியோ மட்டும் எடுத்து தான் போடுறோம். மற்றபடி நாங்கள் அதுக்கு பெய்ட் ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. நாங்கள் அவங்ககிட்ட எந்த கமிஷனும் எதுவுமே கிடையாது, வாங்குறது கிடையாது. ஏன்னா இது நம்மளை மாதிரி சம்சாரிகளுக்கு வந்து எப்போயுமே நம்ம ஹெல்ப்பாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கும் நாங்களும் ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க.